செல்ஃபை வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன், முக்கியத்துவம் கொடுக்குறேன். என்னோடய செல்ஃப்க்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். எப்பயுமே வந்து அம்மா அப்பா ஹஸ்பண்ட் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு எனக்காக, என் லைஃப்பை எனக்காக வாழ ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். என் பேர் வந்து உமா பாலன். உமா பாலன்றது வந்து அப்பாவோட பேர். ஆனாலுமே வந்து உமாவாக தனித்து தெரியணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து உமா பாலன் இல்லாமல் உமா அப்படின்ற என்னோட ஒரிஜினல் பேர்லேயே வந்துட்டு ஆளுங்கள்கிட்ட நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். பேர் ராஜலட்சுமி, இன்னொரு பேர் மல்லிகான்னு கூப்பிடுவாங்க, 2 பேர் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் தெரியாது எனக்கு. வந்து இப்போ வந்து இங்கே வந்து கொஞ்சம் பழகிது, நான் கற்றுக்கிட்டேன். வெளி உலகம் எனக்கு என்னன்னு தெரியாது. இப்போ இந்த இடத்துக்கு வந்து நல்ல இந்த மாதிரி இருக்குது, கஷ்டப்படுறாங்க, வயசானவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். நான் வந்து என்னோட சர்க்கிள் ஆஃப் பீப்புள் வந்து எப்பயுமே வந்து என்னை ரொம்ப போல்டாக, கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக, ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக அப்படின்னு பார்ப்பாங்க. என்னோட கவலைகளை நான் உடஞ்சி போகிற நேரங்களில் கூட வந்துட்டு வெளியே யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் வந்து நான் பிரேக் டவுன் ஆன காலங்கள் வந்து ரொம்ப பல நாட்களில் வந்து அந்த மாதிரி என்னையே நான் ஐசோலேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஆனாலுமே வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஜாயின் பண்ண பிற்பாடு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தாலும் பிரேக் டவுன் பண்ணுறதுல வந்து நத்திங் டு பி ஷேம்ட் ஓ அதை பற்றி ஓரிட் பண்ணுறதுக்கு கவலை கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம பிரேக் டவுன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பவுன்ஸ் பேக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். தாயை பிள்ளை மாதிரி சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, கூட்டாளிங்க வந்து அவ்வளோ நன்மை ஒன்றா இருக்காங்க எனக்கு வந்து. அதனால் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பாடங்கள்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு எனக்கு வந்து மனசு. இப்படிலாம் நடந்திருக்கு, நம்மளுக்கு தெரியல, வெளி உலகம் தெரியாமல் அப்படியே வளர்ந்துட்டோம். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்த பிறப்பு எனக்கு அது கொஞ்சம் மாற்றம் தெரியுது. சரியான ஒரு மூட்டில் இல்லைன்னா, ரொம்ப வந்து டவுனாக ஃபீல் பண்ணேன்னா ஐ டேக் அ பிரேக். ஆஃபீஸ் போக மாட்டேன், என்னோடய மற்ற வேலைகளை செய்ய மாட்டேன். ஐ ஜஸ்ட் அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அழணும்னு தோணுனா அழறேன், பேசணும்னு தோணுனா பேசுகிறேன். இல்லைன்னா வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வராமல் இருந்திருந்தா, இன்னும் பழைய உமா பாலனாக இருந்திருந்தா, ஒரு என்னோடய புலம்பலில் வந்து எனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு என்னை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக வெளியே ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் மூட்டில் போயிருந்திருப்பேன். அதை என்னோடய இமோஷனை பேலன்ஸாக கொண்டு போகிறக்கும், ஓவர் கம் பண்ணுறக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவும் கை கொடுத்துருக்கு. இப்போ ஒரு படம் பிடிக்கிறோம், அது எப்படி பிடிக்கணும்னு தெரியாமல் இருந்தேன் நான். இப்போ இந்த இடத்துக்கு வந்து இப்படி பிடிக்கணும், படம் வந்து இப்படி பிடிக்கணும், இப்போ இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி கலர் அடிக்கணும், இப்போ இந்த மாதிரி இந்த மீட்டிங்லாம் போனால் இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்து நான் கொஞ்சம் மாறிக்கிட்டேன். நம்மளோட ரப்பர் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை தேயிலை தோட்டமாக இருக்கட்டும், அங்கே வேலை செஞ்சவங்களாம் நம்மளோட முன்னோர்கள். ஆனாலுமே வந்து பொருள் ஈட்டி பணக்காரர்களாக ஆனது யார்? நம்ம முன்னோர்கள் கிடையாது. நம்ம இன்னும் தொழிலாளியாக தான் இருக்கோம். வயசு வந்து அதுக்கு ஒரு தடை கிடையாது. என்னோடய வாழ்க்கையில் வந்து பல விஷயங்களை வந்து நான் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருக்கேன். அப்படின்னு இருக்கிறப்ப வந்துட்டு என்ன மாதிரி வந்து 45 வயசுக்கு மேலே ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிற எல்லா பெண்மணிகளுமே மனமுண்டால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க இருக்கிற ஒரு முடிவில், திடமான ஒரு முடிவில், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண், ஒரு பார்ன் லீடர் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கணும். நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து நான் நிறைய இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் என் செல்ஃபை. ஐ எம் அ பார்ன் லீடர்.